Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி. இதுல ஒரு மேஜிக்கல் ஸ்பைஸ் பவுடரும் ஆட் பண்ணி செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இங்க எண்ணெய் கத்திரிக்காய் செய்யிறதுக்கு ஒரு ஆனியனை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 டொமேட்டோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட ஒரு லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி வாட்டர்ல ஊற வச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யிறதுக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட் கத்திரிக்காய். அதை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கணும். தலை கீழே இருந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. காம்பு அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த பகுதி கீழே இருக்குது பாருங்கள், அது அப்படியே அட்டாச்சாகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நான் சொன்ன மேஜிக்கல் ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், இது மூணுத்தையும் ஒரு பேனில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப தீஞ்சிடாமல் கரெக்டான கலர் வந்ததும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இப்போ கிரேவி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு குக்கரில் 1 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு தோல் உரித்து அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரிஞ்சால்ஸை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 3 பிரிஞ்சால்ஸை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பிரிஞ்சாலை எந்த அளவுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், பிரிஞ்சால் நல்லா சாட்டே ஆகி அது கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த மாதிரி அது பேல் கலரில் மாறிடும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நார்மல் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.25 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி அதோட புளி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. இப்போது ஃபுல்லாக அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் வெயிட் எடுத்துகிட்டு
லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் இந்த எண்ணெய் கத்திரிக்காவை ஹீட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்மளோட மேஜிக்கல் ஸ்பைஸ் பவுடர், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்க மொத்த மசாலா பவுடரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes இது நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விட போகிறேன். பாருங்கள் 3 minutes ஆயிருக்கு. எண்ணெய்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவியை சுட சுட ரைஸோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இதோட தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொடி மாசோ இல்லை அப்பளமோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.